இந்த வீடியோவில் முகலாயர் அவங்களுடைய நிர்வாகத்தை பற்றி பார்க்கலாம். மைய அரசில் வக்கீல் அப்படிங்கிறவங்க யாருன்னா பிரதம மந்திரி, வசீர் ஆர் திவான் அப்படின்னா வருவாய் செலவு அமைச்சர், மீர் மீர்பாக்ஷி அப்படிங்கிறவங்க இராணுவ அமைச்சர், பீர் ஜமானுங்கிறவங்க அரண்மனை நிர்வாகத்தை பார்த்துக்கிறவங்க, குல்வாகிங்கிறவங்க தலைமை நீதிபதி, உல் சதுருங்கிறவங்க இஸ்லாமிய சட்டங்கள் நடைமுறைகள்லாம் பார்த்துக்கிட்டாங்க. அதே மாதிரி மாகாண நிர்வாகம் எப்படி இருந்துச்சுன்னா, பேரரசுக்கு கீழே சுபாவுக்கு அப்புறம் சர்க்காரு, அதுக்கப்புறம் பர்கானா, அதுக்கப்புறம் கிராமம். பேரரசுக்கு கீழே சுபாங்கிறது சுபாவை தலைமை சுபேதார்னு சொல்லுவாங்க. சர்க்காருங்க தலைமை பவுச்சர்னுபாங்க. அக்பர் இதில் 15 சுபாக்கள் இருந்தது. அடுத்து உள்ளாட்சி நிர்வாகம் இப்போ இருக்கிற மாதிரியே கிராமத்தில் பஞ்சாயத்து இருந்துச்சு. அப்போ அந்த பஞ்சாயத்தை அப்போ பஞ்சுன்னு சொன்னாங்க. கிராம தலைவரை முக்காடம் கிராமணின்னு சொன்னாங்க. நகரம்ங்கிறத கொத்தவாள்னு சொன்னாங்க. அடுத்து படை நிர்வாகம் 2 முறை ரெண்டு இது பண்ணாங்க. மன்சப்தாரி முறை அக்பர் காலத்தில் குதிரைப்படையில் அலாவுதீன் கில்ஜி அறிமுகப்படுத்தினார். அடுத்து நில வருவாயில் வேளாண்மை அதிகமாக இருந்துச்சு. கிணற்று பாசனம் யூஸ் பண்ணாங்க. ஏடி காரிப்புங்கிற பயிர் வகைகள்லாம் ஐனிக் அக்பரில் இது பண்ணிட்டு ஒட்டுமுறை மாம்பழம், அதாவது இமாம் பசந்துங்கிற மாம்பழம் அப்போ ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. தஸ்தருங்கிற வரி அட்டவணை மானியம் எந்தெந்த இதுலேருந்து எப்போ இது பண்ணணும் அதை மாதத்துங்கிறங்க பேரில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஃபேக்ட்ரி கர்கானாவில் இருந்துச்சு. என்ன ட்ரெஸ் கோடு ஜென்ஸில் லங்கோடு யூஸ் பண்ணியிருந்தாங்க, மேலே போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் கேர்ள்ஸ் மகருங்கிற திருமண பரிசு பெறும் முறை இருந்துச்சு. சயின்ஸில் நம்ம ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி பாரசீக சக்கரம் அது பத்வேர்ச்சிக்கில் இருந்து வெடியுப்பை பயன்படுத்தி நீரை குளிர்விக்க முறையை யூஸ் பண்ணாங்க. கப்பலின் மேலே கப்பலை வச்சு கட்டுறதுக்கு பேர் தான் கப்பலின் ஒட்டகம். வார்ப்பிரும்பு உற்பத்தியில் அவங்க ஃபேமஸாக இல்லை. வாணிகம் எப்படி இருந்துச்சுன்னா பஞ்சாரா, அதாவது தொலைதூர வாணிகம், பஞ்சாரங்கிற தொலைதூர வாணிகம் இருந்துச்சு. சேர்த்து போகிறங்கிற மாதிரி அதுவும் தொலைதூர வாணிகம் இருந்தது. பாணிக்கு உள்நாட்டு வணிகம். உண்டிங்கிறது கடன் பத்திரிகை, அதாவது இப்போ கேஷ் எல்லாம் கொண்டு போக முடியாதுல்ல, அதுக்கு ஒரு கடன் பத்திரிகை, அதாவது இப்போ நம்ம செக்கு கொண்டு போகிற மாதிரி உண்டிங்கிறது அப்போ இருந்துச்சு. சாராய்ங்கிறது ஓய்வு விடுதிகள். கட்டிடங்கள் ஒரு ஒரு பெண்ணுடைய கல்லறை, ஆஷம் ஷாங்கிற, அதாவது மகள் அவங்க அம்மாவோடைய கல்லறை தான் இருந்துச்சு. கலைகள் நுண் ஓவியம், பாபர்நாமா.